வணக்கம். ரீசென்ட்டா ஆர்பிஐ கவர்னர் ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணியிருக்காரு. இந்த ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணதுனால எந்தெந்த செக்டார் பெனிஃபிட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ரீசென்ட்டா பட்ஜெட்ல கூட இன்கம் டாக்ஸ் 12.75 லாக்ஸ் வரையும் 0 டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கன்சம்ப்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி ஏறி இருக்கு. இந்த இந்த ரெப்போ ரேட் ரிடக்ஷன்னால எந்தெந்த ஸ்டாக் குரோ ஆகும் அப்படின்றது குயிக்கா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரெப்போ ரேட் கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.5% இருக்கு. அது 6.25% குறைக்கிறாங்க. ரெப்போ ரேட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆர்பிஐ எந்த ரேட்ல நம்ம பேங்க்குக்கு கொடுக்குறாங்க லோன் அப்படின்ற ரெப்போ ரேட்டு. ஸோ இந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஆர்பிஐ கவர்னர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஜிடிபி growth 0.2% கம்மியாகும் அப்படின்னு அவர் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் இருக்குங்களா, அது பார்த்தீங்கன்னா 4.8%லே இருக்கும் அப்படின்றாரு. ஸோ இன்ஃப்ளேஷன் 4.8லேயே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு இந்த குவார்ட்டருக்கு. சிஆர்ஆர் ரேட் இருக்குங்களா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அது இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் நம்ம டெபாசிட் வாங்குறாங்கன்னா சர்டன் பர்சன்டேஜ் அங்கே ரீடைன் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4%. அது அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஆர்ஆர் சேஞ்சஸ் இல்லை, ஜிடிபி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4.8% சொல்லியிருக்காரு. ஸோ ரெப்போ ரேட் 6.5லேருந்து 6.25 கம்மியாகுது. ஸோ இப்போ எந்தெந்த செக்டர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ரெப்போ ரேட் கம்மி பண்ணதுனால நம்ம நார்மல் பேங்க்ஸ் எல்லாம் அவங்க லோன் கொடுக்குற பர்சன்டேஜும் கம்மி பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் ஃபைனான்ஸ், ஹவுசிங் லோனு, இந்த செக்டார்லாம் நல்ல growth ஆகும் அப்படின்னு. ஸோ வெஹிக்கிள் லோன் கம்மியானா டூ வீலருக்கு நல்லா growth ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபோர் வீலர்ஸ் வாங்குறவங்க பெருசா அதை வச்சு அவங்க டெசிஷன் பண்றது. பட் டூ வீலர்ஸ் கண்டிப்பா அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் 0.25ன்றது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஸோ டிவிஎஸ் மோட்டர் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2606ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ 62.7. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 monthsல ஒரு 6% க்ரோ ஆயிருக்கு. கடந்த 6 மாசத்துல -1.14% கம்மியாயிருக்கு. ஸோ மார்க்கெட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10%க்கு மேல கரெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த இது ஒரு 1%ல தான் கரெக்ட் ஆயிருக்கு. அப்பனா ஒரு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 1 இயர்ல ஒரு 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது நல்லா க்ரோ ஆயிருக்கு. பிஇ அதிகமா இருந்தாலும் இது நல்லா growth காமிச்சிருக்கு டிவிஎஸ் மோட்டார். ஸோ ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 4275 இருக்கு. இந்த நியூஸ் ஒரு 1% ஏறி இருக்கு. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 20.7ல இருக்கு. ஸோ வெரி அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 48.6 இருக்கு. இந்த 3 மாசத்துல -10% டவுன் ஆயிருக்கு. 6 monthsல -18% இருக்கு. 1 இயர்ல 13% டவுனா இருக்கு. ஸோ இதே 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 16% பாசிட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல 12.3% கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு 1 இயர்ல நல்லாவே கரெக்டா இருக்கு. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஒரு 1.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 8989ல கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 33.3. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு சேமா இருக்கு. ஆனா இதுவரையும் பார்த்ததுலேயே டிவிஎஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 monthsல -9% கரெக்டா இருக்கு. 6 monthsல -7% கரெக்டா இருக்கு. நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா இது கம்மியா தான் கரெக்டா இருக்கு. ரிட்டர்ன் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 15% ஹைல இருக்கு. 3 இயர்ஸ்ல 36% இருக்கு. 5 இயர்ஸ்ல 23% இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸா இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து என்பிஎஃப்சி நல்லா பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க தான் லோனை கொடுக்குறாங்க. ஸோ அதனால நிறைய கஸ்டமர்ஸ் லோன் எடுப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா லீடிங்கா இருக்கிறது பஜாஜ் ஃபைனான்ஸ். அவங்க வெஹிக்கிள் லோன்ஸ், ஜெனரல் ஃபைனான்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அவங்க இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த செக்டர்ல பார்த்தீங்கன்னா எல்ஐசியும் நல்லா பண்றாங்க, பிஎன்பியும் பண்றாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் கரண்டா 8474ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 32.8. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 22. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட இது அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னா 3 monthsல பார்த்தீங்கன்னா 25% பாசிட்டிவா கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பர். ஏன்னா நிஃப்டி -10%ல இருக்கும்போது இது 25% அப்பா இருக்கு. அதே மாதிரி 6 monthsல பாத்தீங்கன்னா 31% அப்பா இருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 27% அப்பா இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். மார்க்கெட் வாலட்டாலிட்டிலாம் டாப்ல போயிருக்கு. 25% 3 மாசத்துல போயிருக்குன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல லீடரா இருக்க எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் பிரைஸ் 578ல இருக்கு. இந்த அன்னைக்கு நியூஸ் ஒரு 0.35% அப்பா இருக்கு.
ஸோ இதோட பி பார்த்தீங்கன்னா 6.17 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 19.3. ஸோ அட்ராக்டிவா தான் பிஇல இருக்கு. இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கடந்த 3 மாசத்துல -7% வந்து டவுன்ல இருக்கு. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா 9.9% டவுனா இருக்கு. 1 இயர்ல வந்து 11% டவுனா இருக்கு. ஸோ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல ஓகேவா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 1 இயரா வந்து நல்லா இறங்கி இருக்கு. ஸோ இந்த செக்டர்ல இருக்க இன்னொரு ஸ்டாக் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸா இருக்கு. அன்னைக்கு நியூஸ் வந்தோன்னா ஒரு 1.12% வந்து ஏறிடுச்சு. இந்த ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 51. இது இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 19.3. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது குரோயிங் கம்பெனின்றனால வந்து நிறைய பேர் இது வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கடந்த 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10% இறங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியும் இது வந்து ரீசெண்டா லிஸ்ட் ஆனது செப்டம்பர்ல தான். ஸோ அதனால உங்களுக்கு பிரைசிங் ஹிஸ்டரி பெருசா கிடையாது. பிஎன்பி ஹவுசிங் பார்த்தீங்கன்னா 889ல வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பி பார்த்தீங்கன்னா 12.6 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 19.3 இருக்கு. ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த 3 மந்த்ஸ்ல -8% இறங்கி இருக்கு. 6 மந்த்ஸ்ல 10% வந்து அப்ல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க 6 மந்த்ஸ்ல வந்து மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருக்கு. இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 7.63, 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35% அப், 5 இயர்ஸ்ல 20% வந்து ரிட்டர்ன், சிஏஜிஆர் இது எல்லாமே. ஸோ இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல நல்ல ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு, இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கோரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கன்சியூமர் கூட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் ஜென்ரலா வாங்கும்போது ஃபினான்ஸ் லோன்ல தான் வாங்குவாங்க. ஸோ அதனால வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஸோ வோல்டாஸ் பாத்தீங்கன்னா 1383ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்தனா ஒரு 2.3% வந்து இது அப்பா இருக்கு. ஸோ இதோட பி பாத்தீங்கன்னா 64.6, இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 82 இருக்கு. ஸோ இந்த செக்டரே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கும், லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -21%. ஸோ நெகட்டிவ்ல போயிருக்கு. அதே மாதிரி 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -12% இறங்கி இருக்கு. ஆனா 1 இயர்ல பாத்தீங்கன்னா இது 31% வந்து அப்ல இருக்கு. ப்ளூ ஸ்டார் லிமிடெட் பாத்தீங்கன்னா இதுவும் அன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு. 2.89% ஏறி இப்போ வந்து 2039ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பி பாத்தீங்கன்னா 76.5, இண்டஸ்ட்ரி பி 82.3. இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல 13.6% அப்ல இருக்கு. 6 மந்த்ஸ்ல 19% அப்ல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து -10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிளஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த வாலடைல் மார்க்கெட்லயும். அதே மாதிரி 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 75% கொடுத்துருக்கு. சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 57.5 கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 38.6 இருக்கு. சிஏஜிஆர் இது. ஸோ சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ அதுக்கு அடுத்த செக்டர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர். ஸோ நிறைய ரியல் எஸ்டேட் வந்து மக்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு கம்மியாகிறதுனால. ஸோ அதுல பெனிஃபிஷரி பாத்தீங்கன்னா டிஎல்எஃப்ஏ, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஓபரா ரியாலிட்டி இவங்கலாம். ஸோ டிஎல்எஃப் பாத்தீங்கன்னா 757ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பி பாத்தீங்கன்னா 50ல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 32.5 இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமா இருக்கு இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது. 3 மந்த்ஸ்ல இது -2.58% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 7% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 1 இயர்ல அதே மாதிரி 9% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த 1 இயர்ல வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இது 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 24.6% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ்லயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 26.5. ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா 2197ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பி பாத்தீங்கன்னா 44.6. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பி வந்து 32.5. ஸோ இந்த ஸ்டாக் 1 இயர்ல எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -18% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -24%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 2.6% மைனஸ். ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. 3 இயர்ல பாத்தீங்கன்னா 11.7% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 13.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ லாங் ரன்ல இது ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஓபரா ரியாலிட்டி. இது பாத்தீங்கன்னா நியூஸ் வந்தோடனே 1.51% வந்து ஏறிடுச்சு. இப்போ கரண்டா 1825ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பி பாத்தீங்கன்னா 25.7, இண்டஸ்ட்ரி பி 32.5. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட இது கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா -9% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 4.56 வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 36% வந்து அப்ல இருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24.8% சிஏஜிஆர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 28.6 சிஏஜிஆர்ல கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாங் டர்ம்ல. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வரப்போற ஃபினான்ஷியல் குவார்டர்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க உடனே போய் இந்த ஸ்டாக்லாம் வாங்க வேணாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் வந்து அவங்க
ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டு, குரோத் ஏறி இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.